ஹே ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பிராக்கிஷ் அக்வாரியம் பற்றி பார்க்க போகிறோம். பிராக்கிஷ் அக்வாரியமும் சேம் மெரைன் மாதிரி தான், பேராமீட்டர்ஸில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம மெரைன் வைக்கிறோம்னா சால்னிட்டி வந்து ஒரு 30 to 35 ppb இந்த ரேஞ்சில் வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. இதே வந்து பட் ஆனால் ப்ராக்டிஸில் பார்த்தோம்னா 0.5லேருந்து 30 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மெயின்டைன் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷும் கிடையாது, சால்ட்டும் கிடையாது, செமி. இதை தான் வந்து பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வாட்டர் எங்கே இருக்கும்னா மேங்க்ரோவ் ஏரியாஸ். இப்போ நம்ம சீயும் ரிவரும் மீட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல இந்த சாலினிட்டி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.5லேருந்து 30 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிறதும் ஒரு மேங்க்ரோவ் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து இப்போது ஒரே நிமிஷம், இந்த இடத்த பார்த்தோம்னா சீயும் ரிவரும் மீட் ஆகிற ஏரியா. இதை தான் வந்து பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வாட்டர்லேருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்து சாலினிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். நாம் பார்த்த இடத்துல சாலினிட்டி வந்து 30 ppt இருந்துச்சு. ரிவரோட ஸ்டார்டிங்கிறதுனால இவ்வளோ ஹையாக இருக்குது. இதுவே நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த லொக்கேஷன் சீலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கலாம். சாலினிட்டி இந்த இடத்துல 25 ppt இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்த இடத்த விட 5 parts கம்மியாக இருக்குது. இப்போ எதுக்காக நம்ம பிராக்கிஷ் வாட்டரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பிராக்கிஷ் அக்வாரியம் ரெடி பண்ண போகிறோம். எதுக்காகனா, இப்போ நார்மலாக நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் வந்து எடுத்து சால்ட் வாட்டரில் விட்டோம்னா டெட் ஆகிடும் ஆஸ்மோசிஸ்னால. இதுதான் வந்து சால்ட் வாட்டர் இருக்கும். சால்ட் வாட்டர் ஃபிஷ் எடுத்து ஃப்ரெஷ் வாட்டரில் விட்டோம்னா டெட் ஆகிடும். பட் ஆனால் சில டைப் இருக்குது. இது வந்து யூரி ஹாலிங்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருக்க முடியும், சால்ட் வாட்டர்லையும் இருக்க முடியும். சாலினிட்டியை வந்து இந்த டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அதை வந்து டாலரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை காமிக்கிறதுக்காக தான் இந்த பிராக்கிஷ் வாட்டர் செட்டப். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டேங்க் எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து அப்படியே ஒன் பை ஒன்னாக ஃபிஷ்ஷை பற்றி பார்க்கலாம்.